வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க. நாம இந்த வீடியோ பதிவுல திருமூலர் எழுதியிருக்கக்கூடிய திருமந்திரம் 10ஆம் திருமுறை 3ஆம் தந்திரம் பிராணாயாமம் அப்படின்ற தலைப்புல வரக்கூடிய பாடல்களையும் அதன் விளக்கத்தையும் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு 9வது பாடல். இப்ப அந்த பாடல் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். மேல் கீழ் நடுப்பக்கம் மிக்குற பூரித்து பாலாம் ரேசகத்தால் உட்புகுவித்து மாலாகி உந்தியிற் கும்பித்து வாங்கவே ஆளால முண்டான் அருள் பெறலாமே. இதுதான் அந்த பாடல். இந்த பாடலோட விளக்கம் என்னங்கறத பார்க்கலாம். மேல் கீழ் நடுப்பக்கம் மிக்குற பூரித்து, இதோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சுழுமுனை நாடி வழியா பிராணன் அப்படின்ற உயிர் சக்திய உயிர் காற்ற மேல ஏத்தணும் அப்படிங்கறத இதுக்கு முன்னாடி உள்ள பாடல்கள்ல பாத்துட்டு வந்தோம். அததான் இங்க சொல்லியிருக்காங்க. மேல் கீழ் நடுப்பக்கம், நடுவுல இருக்கக்கூடிய சுழுமுனை நாடி வழியா மேலையும் கீழையும், அதாவது கீழே மூலாதார சக்கரத்திலிருந்து மேல துரியம் வரையும் நல்லா பூரித்து அப்படின்னா பூரகம்னு சொல்லுவாங்க, எதிரடையா மேல ஏற்றுதல். இந்த வேலையை நாம செய்யணும், அதுவும் மிகுதியான அளவு செய்யணும். இப்படி செய்யறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கறதுதான் 2வது வரியில சொல்லியிருக்காங்க. பாலாம் ரேசகத்தால் உட்பதிவித்து, பாலாம் அப்படிங்கறத தூய பிராணன், வெளியில இருந்து வரக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல், பிரபஞ்ச பிராணன். இப்ப நம்ம உடலுக்கு சக்திகள் கோள்கள் மூலமாவும் நமக்கு கிடைக்குது, காற்றின் மூலமாவும் கிடைக்குது, சாப்பிடுறது தண்ணி குடிக்கிறது மூலமாவும் நமக்கு கிடைக்குது. இப்படி சாப்பிடுறது தண்ணி குடிக்கிறதுக்கு மூலமா வரக்கூடிய சத்து, பிராணசக்தி, பிராணன் அப்படிங்கிறது, உயிர் சக்தி அப்படிங்கிறது 7 தாதுக்களா மாறி அதுல இருந்து வரக்கூடியதுதான். ஆனா டைரக்டா வெளியில இருந்து வான்காந்த ஆற்றல் உடல் காந்தமா ஜீவகாந்தமா மாறுறது மிகுந்த அளவுக்கு தூய்மையானது. அததான் பால் அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க சொல்றாங்க. பாலாம் அப்படிங்கிறது ஓஜஸ் சக்தி, விந்துல இருந்து பிரியக்கூடிய தூய சக்தி, ஒயிட் கலர்ல இருக்கும். தூய்மை அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா பாலை கூட முன்னோர்கள் சொல்லுவாங்க. அததான் இங்க பாலாம் ரேசகத்தால் உட்பதிவித்து. ரேசகம் அப்படிங்கறத முன்னாடியே பார்த்தோம். வெளியில இருந்து வரக்கூடிய ஆற்றலை 32 முதுகெலும்பு அந்த அடுக்குகள் மூலமா உடல்ல புகுத்துறது, ஊற விடுறது, உள்ளிறக்குதல் அப்படின்றத ஏற்கனவே பார்த்தோம் பல பாடல்கள்ல. அததான் ரேசகத்தால் உட்பதிவித்து, வெளியில இருந்து வரக்கூடிய அந்த ஆற்றலை, இறை துகளை உடலுக்குள்ள இறக்கி உள்ள இருக்க எல்லா செல்களுக்கும் பிராணனை பரவ விட செய்யறது, ஊற விட செய்யறது. அமுதம் அப்படிங்கறத இறக்கி உள்ளுக்குள்ள எல்லா செல்களையும் மரணம் இல்லாத நிலைக்கு, மெட்டபாலிசம் அப்படிங்கிற வளர்ச்சிதை மாற்றம் ஏற்படாத நிலைக்கு சத்துக்களை கொடுக்கிறது. அந்த விஷயத்தை தான் 2வது வரியில சொல்லியிருக்காங்க. இது போல நாம தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னம்னா மரணம் இல்லாத நிலைக்கு, அதாவது இறப்ப தள்ளி போடக்கூடிய தன்மை நமக்கு கிடைச்சிடும் அப்படிங்கறத 8வது பாடல்லையே பார்த்தோம். அததான் இங்க 3வது வரியில சொல்லியிருக்காங்க. மாலாகி அப்படிங்கறத பிரிச்சு பாத்தீங்கன்னா மாண்டு போகாதவன், மாளாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாண்டு போதல் அப்படிங்கறத மரணம் அப்படின்றதையும் குறிப்பிடுவாங்க. அந்த மரணத்தை தள்ளி போடக்கூடியவன், மாளாம அதாவது மாண்டு போகாம பல காலம் வாழக்கூடியவன். இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது இந்த ரேசகத்தால உள்முகமா நம்மளுடைய பிராணனை மேலையும் கீழையும் ஏத்தி இறக்கி பயிற்சியை செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னம்னா அமுதம் உள்ள இறங்கிக்கிட்டே இருக்கும். இத மாளாம இறந்து போகாம பல காலங்களுக்கு எப்படி செய்யணுங்கிறத 3வது வரியில சொல்லியிருக்காங்க. மாலாகி உந்தியிற் கும்பித்து வாங்கவே, அதாவது பல காலம் இறந்து போகாம இந்த பயிற்சியை நாம செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால வரக்கூடிய ஆற்றலை எங்க கும்பித்து வாங்கணும் அப்படிங்கறது தான் இங்க சொல்றாங்க. இப்ப நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள பாடல்கள் எல்லாம் பார்த்தோம். ஒவ்வொரு சக்கரங்கள்லயும் பிராணன் போய் கும்பகம் செய்யும். அந்த சக்கரத்துக்கு தகுந்த ஆற்றலை உடல் வாங்கிக்கும். உதாரணத்துக்கு மூலாதாரம் நிலத்திற்குரிய மையம், அது நிலத்துக்கு சம்பந்தமான சத்துக்களை வெளியில இருந்து வாங்கிக்கும். அதுக்கு மேல நீர், அதுக்கப்புறம் காற்று, இப்படி ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு தன்மை இருக்கு. அந்தந்த சக்கரத்துல நாம மனசை வச்சு கும்பகம் செய்யும் போது அந்த சக்கரத்துக்கு தகுந்த சத்துக்கள் நம்ம உடல்ல கிடக்கும், சித்துக்கள் நமக்கு கை கூடும் அப்படிங்கறதெல்லாம் முன்னாடி பார்த்தோம்ல. அது மாட்டம் எங்க கும்பித்து வாங்கணும்னு சொன்னாங்கன்னா மாலாகி உந்தியிற் கும்பித்து வாங்கவே. 3வது வரி. உந்தி அப்படிங்கறத நான்முகன் அப்படின்றதையும் சொல்லுவாங்க, தொப்புள் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணுவாங்க. தொப்புள்ள இருந்துதான் பிரம்மன் உதிச்சான் அப்படிங்கிறது நம்ம புராணம் சொல்லக்கூடிய கதைகள். அந்த தொப்புல தான் இங்க உந்தின்னு சொல்லியிருக்காங்க. உந்தியில இருக்கக்கூடிய சக்கரம் என்னன்னு பாத்தீங்கன்னா மணிப்பூரகம், நெருப்புக்குரிய சக்கரம். அந்த சக்கரத்துல கும்பகம் செய்ய வச்சு நம்ம இந்த உடலுக்கு ஆற்றலை இறக்கணும். அதுக்கு கீழே இறக்கிட கூடாது. மேல துரியத்துல இருந்து நம்ம உடலுக்கு ஆற்றல் இறங்கிக்கிட்டு இருக்கு.
சுழுமுனை வழியா கீழே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா உந்திக்கு அப்புறம் இறக்க விடக்கூடாது, உந்திலேயே கும்பகம் பண்ணி உடல் முழுக்க பரவ விட்டுறணும் அப்படிங்கறதுதான் இங்க சொல்றாங்க. பல காலம் நீங்க இறந்து போகாம வெளியாற்றல உடல் ஆற்றலா மாத்திக்கிட்டு இருக்கீங்க, அமுதத்தை உடல்ல இறக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை மூலாதாரம் வரைக்கும் இறக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உந்தி வரைக்கும் இறக்குனா போதும். எதுக்காக உந்தியை குறிப்பிட்டு சொல்றாங்கன்னா, இப்ப மூலாதாரம் அப்படின்னு போச்சுன்னா நம்மளுடைய உடலுக்கு மட்டும்தான் சக்தி கிடைக்கும், அதாவது உடல் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் அதிகமாகும். அடுத்து சுவாதிஷ்டானம் அப்படிங்கிற சக்கரத்துல கும்பகம் பண்ணி நம்ம உடல் முழுக்க பரவிக்கிட்டு இருந்தோம்னா, உடலுக்கு சக்திகள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு தகுந்த மாட்டம் நீர் அப்படிங்கிறது நம்ம உடல்ல ரத்தமா இருக்கு, ரத்தத்தின் மூலமா உடலுக்கு ஆற்றல் கிடைக்கும். இது ரெண்டுமே உடல் அளவுல, அதாவது பௌதீக அளவுலயே நமக்கு ஆற்றல் கொடுக்கறதுல நின்றோம். ஆனா அதுக்கு மேல இருக்கக்கூடிய நெருப்பு உந்தி அப்படிங்கிற மணிப்பூரக சக்கரத்தின் மூலமா இந்த உடலுக்கு ஆற்றலை பரப்பணும்னா, மணிப்பூரகம் அப்படிங்கிறது நெருப்பிற்குரிய மையம். அதுல இருந்து 1008 நாடி நரம்புகள், அதாவது 72,000 நாடி நரம்புகள்ல 1008 நாடி நரம்புகள் மணிப்புரகத்துல இருந்து தான் பிரியுது. அது நெருப்பின் சக்தி. உடலுக்கு ஹீட் எதன் மூலமா பரவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நரம்புகள் மூலமா தான் பரவுது. இப்ப இறந்து போயிட்டா உடல்ல ஹீட் கம்மியாயிரும், ஜில்லுன்னு ஆயிரும். ஜில்லுன்னு ஆயிட்டாவே அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு கணிக்கிற அளவுக்கு முன்னாடி மக்கள் மத்தியில ஒரு கூற்று இருந்தது. அதனாலதான் அந்த உந்திலேயே நம்ம ஆற்றலை இறக்கி உடல் முழுக்க அந்த 1008 நாடி நரம்புகள் மூலமா உடலுக்கு ஆற்றலா மாத்திட்டோம் அப்படின்னம்னா சுத்தமான சத்துக்களா, நெருப்பின் சத்துக்களா, நரம்ப முறுக்கேற்ற மாட்டோம், வளையும் தன்மையோட இயல்பான அசைவுகளோட இருக்கிற அளவுக்கு குழந்தை தன்மைக்கு போயிருவோம். இப்ப மெச்சூர் ஆகுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிராணன் உச்சந்தலையில இருக்கும், மூளையில இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். விந்து அப்படிங்கிற ஒண்ணு 14 வயசுக்கு மேலதான் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் தான் முதுகுத்தண்டு வழியா கீழே செக்ஸுவல் கிளாண்டுக்கு வரும் அப்படிங்கறதும் நமக்கு தெரியும். அப்ப 14 வயசுக்கு முன்னாடி நம்மள நாமளே கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்க. 14 வயசுக்கு முன்னாடி ரொம்ப சுறுசுறுப்பா ஆக்டிவா இருப்போம், எதையுமே கிரகிக்கக்கூடிய தன்மை அதிகமா இருக்கும். எவ்வளவுதான் விளையாண்டுட்டு அலுப்போட படுத்தாலும் காலையில எந்திரிக்கும் போது சுறுசுறுப்போட இருப்போம். ஆனா அந்த 14 வயசுக்கு அப்புறம் நம்மளுடைய எண்ணங்கள்ல பலவிதமான மாற்றங்கள் வரும், உடல்லையும் பலவிதமான மாற்றங்கள் வரும். இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய விந்து சக்தி அப்படிங்கிறது மேல இருந்து கீழே செக்ஸுவல் கிளாண்டுக்கு வந்துடும். இப்படி வந்ததுக்கு அப்புறம் நம்மளும் இளைஞர்களா இருந்துதான் இந்த நிலைக்கு வந்திருக்கோம். அந்த டயத்துல நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றது நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்ப எண்ணத்தின் மூலமாவும் நம்மளுடைய உடல் ஆற்றல் செலவாகும். நம்மளுடைய ஆற்றலை ஃபுல்லா மூலாதார சக்கரத்துக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னம்னா அது விந்து சக்தியா தான் இருக்கும். விந்து சக்தியில இருந்து ஓஜஸ் பிரிஞ்சு திரும்ப உடல் சக்தியா மாறும்போது நம்மளுடைய எண்ணங்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அங்க ஏற்படும். இன்னொன்னு சித்துக்கள்னு நிறைய இன்னைக்கு பண்றாங்களே, அது எங்க இருந்து கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா மூலாதார சக்கரத்துக்கு மேல இருக்கக்கூடிய சுவாதிஷ்டானம் அப்படின்ற சக்கரத்துல அதிகமா நம்ம மனசை வச்சு பிராணனை நிறுத்தி தியானம் செய்ய செய்ய நமக்கு சித்துக்கள்லாம் கை கூடும். இன்னைக்கு நிறைய பேர் இறைவன் அடையணும்னு சொல்லிட்டு தியானம் செய்ய வருவாங்க. இதனால வரக்கூடிய சக்திகள் மூலமா இடையிலேயே பாதம் மாறி போவாங்க. அதாவது மந்திரம், மாந்திரீகம் இப்படி திசை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் இல்லாம சுவாதிஷ்டானத்துல மனசு வைக்கும் போது ஆத்மாக்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சித்தர்களோட வாக்கு. அது நல்லவர்களோட நம்ம தொடர்பு வச்சுக்கிட்டோம், மகான்களோட தொடர்பு வச்சுக்கிட்டோம், சித்தர்களோட ஆன்மாக்களோட நம்ம தொடர்பு வச்சுக்கிட்டோம்னா பரவாயில்ல. அதுவே தீய வழியில வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்மளுடைய பாதையை முற்றிலுமா மாத்திரும். இந்த நிலைமை ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இடத்துக்கு போகாம மணிப்பூரகத்திலேயே கும்பகம் பண்ணி உடல் ஆற்றலாம் மாத்திரணும், அதுக்கு ஆன்ம சக்தி சேர்த்தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாட்டுல நீங்க தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணும்போது உள்முகமா பிராணனை மேல கீழே ஏத்தி இறக்குங்க. இதன் மூலமா வரக்கூடிய வெளிசக்தி, அமுத சக்தி, மூளையில சுரக்கக்கூடிய அமிர்தம், இது எல்லாத்தையுமே கீழே இறக்குனாலும் அதை உடல் ஆற்றலா உந்திலேயே கும்பித்து அங்கிருந்தே உடல் ஆற்றலா மாத்திருங்க. இல்லாட்டினா அது நம்மளுடைய கத்தி மேல நடக்கிற மாட்டம் தானே, அது நம்மளுடைய பாதையை எப்படி வேணா மாத்தலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம நெருப்பு சக்தியா மாத்தி நரம்புகளுக்கு ஊட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னம்னா நம்ம பௌதீக நிலையில இருந்து அடுத்த நிலை சூட்சம நிலைக்கு, சூக்கும நிலைக்கு பிராண உடல்னு சொல்லுவோம்ல, அதாவது பௌதீக அசுத்த உடலா இருக்கிறத சுத்த உடலா பிராண உடலா மாத்துறதுக்காக பிரணவ உடலா அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம ரெடியாக ஆரம்பிச்சிருவோம். அப்படி நம்ம செய்யறதுனால என்ன கிடைக்கும் அப்படிங்கறதான் 4வது வரியில சொல்லியிருக்காங்க. 4வது வரியில என்ன சொல்லியிருக்காங்க? ஆளாலம் உண்டான் அருள் பெறலாமே. அதாவது பல காலம் மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கிட்ட இருந்து முற்றிலுமா ஒதுக்கி இந்த பயிற்சியை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா அமுதம் நம்ம உடல்ல சுரக்க ஆரம்பிக்கும், வெளியாற்றல் உடல் ஆற்றலா மாற ஆரம்பிக்கும். இப்படி வரக்கூடியத நம்மளுடைய மணிப்பூரக சக்கரத்திலேயே கும்பகம் பண்ணி உடல் ஆற்றலா மாத்திட்டு வந்தோம்னா
ஆளாலம் உண்டான் அருள் பெறலாமே. ஆளாலம் அப்படிங்கிறது ஆலகால விஷம். ஆளாலம் உண்டான் அப்படின்னா ஆலகால விஷத்தை உண்டது யாரு? சிவபெருமான், ருத்ரன்னு சொல்லக்கூடியவரு. அவரோட அருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதான் இந்த பாடல்ல 4வது வரியா கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த பயிற்சியை கரெக்டா நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னம்னா உச்சகட்டம் வாழ்வின் நோக்கம் அப்படின்னு சொல்றோம்ல, பரவெளி சுத்தவெளின்னு அந்த நிலைக்கு நம்ம கொண்டு போறதுக்கு இந்த பயிற்சி உதவியா இருக்கும் அப்படிங்கறதான் இந்த 9வது பாடல்ல நமக்கு சொல்லியிருக்காரு திருமூலர். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இதே போல அடுத்தடுத்து உள்ள பாடல்களோட விளக்கத்தை அடுத்தடுத்த வீடியோக்களை தெரிஞ்சுக்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க.